எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் குடுத்துருந்தேன். அதாவது என்ன டீட்டெயில்ஸ் அப்டின்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இந்த டெலிகாம் கம்பெனிஸ் அதாவது ஏர்டெல், ஜியோ இவங்கலாம் வந்து வோடாஃபோன் இவங்கலாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அவங்களோட பிளான்ஸ், ரேட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்ட்டு. அது இத்தன நாள் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எத்தன நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட ஆகப்போது. இப்போ அனவுன்ஸே பண்ணிட்டாங்க. ஜியோ வந்து அவங்களோட கட்டண உயர்வை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஆல்வேஸ் வெல்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா ரேட்ஸ் எல்லாம் ஏறிட்டு அதே மாதிரி ஏத்திட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜியோ தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்டெல், அதுக்கப்புறம் யார் ஏத்துவாங்கன்னா வோடாஃபோன் ஐடியா. இதுதான் நடக்கும். பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஎஸ்என்எல் யூசர்ஸ் நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஏன்னா பிஎஸ்என்எல் அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்பதான் வந்து 4G ரோல் அவுட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா, பிஎஸ்என்எல் 4G வந்ததுக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ், அதாவது பிஎஸ்என்எல்க்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ என்னன்னா, ஜியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் வந்து அதாவது பிஎஸ்என்எல் கூட கம்பேர் பண்ணும்போது, ஏர்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு. ஏன்னா ஜியோ வரும்போதே அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் ஃப்ரீயா தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போக போக வந்து ரேட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி, இதுதான் மந்த்லி பிளான், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பை மந்த்லி, அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 1 இயர் ரீசார்ஜ், 6 மந்த்ஸ் ரீசார்ஜ்லாம் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்க நிறைய கஸ்டமர்ஸை வந்து போர்ட் மூலயமா, அதாவது பிஎஸ்என்எல் வச்சுட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் ஏர்டெல் இருந்தவங்க, இவங்க எல்லாரையுமே வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பிஎஸ்என்எல் வந்து 4G லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா இப்போ ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் திரும்ப பழைய கஸ்டமர்ஸே வந்து பிஎஸ்என்எல்க்கு மாறிடுவாங்க. ஏன்னா பிஎஸ்என்எல்லோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். முன்னாடியே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், பிஎஸ்என்எல்லோட சிக்னல் ஸ்ட்ரென்த்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு காலத்துல இமயமலைக்கே போனாலுமே வந்து பிஎஸ்என்எல்லோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாமே சூப்பரா கிடைக்கும். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா அப்படிதான் இருந்தது. பட் இப்போ எல்லாமே காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கு. காலப்போக்கில் என்னதான் மாறினாலும் பிஎஸ்என்எல்க்கு இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ரோல் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பிஎஸ்என்எல் எந்த ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க எப்பயும் போல. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜியோ ரீசார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் பண்ணுவாங்க. ஏர்டெலுக்கு அப்புறம் வோடாஃபோன், இல்லைன்னா வோடாஃபோன் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், எல்லாம் ஏர்டெல் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர வேற எதுவும் நடக்காது. ஏன்னா இவங்களுக்குள்ள போட்டா போட்டி. முன்னாடியே சொன்ன மாதிரி யார் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பிஎஸ்என்எல் யூசர்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதாவது பிஎஸ்என்எல் டாப்ல இருந்தாங்க. எதுல தெரியுமா? இந்த மாதிரி நார்மல் ப்ரீபெய்டை விடுங்க. அதாவது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ல பிஎஸ்என்எல் தாங்க செம்ம டாப்ல இருந்தாங்க. பட் ஏதோ அன்பார்ச்சுனேட்லி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அரசாங்கத்தோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இல்லாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் வருது. நிறைய கஸ்டமர்ஸ் இழந்துட்டாங்க. பட் இப்போ கூட அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் டாப்ல வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். பிஎஸ்என்எலோட நிலைமை எப்படி தலைகீழா போச்சோ மோசமான நிலைமைக்கு, அதை விட சூப்பரா வேற லெவலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஎஸ்என்எல் யூசர்ஸ், நானும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஆல்வேஸ் வந்து பிஎஸ்என்எல்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். பிஎஸ்என்எல் வேற நிலைமைக்கு, அதாவது நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நாமளும் உறுதுணையா இருப்போம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.